டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன இன்னைக்கு கிளியரா பார்க்க போறோம். நார்மலாவே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ்னா என்னென்ன அக்கௌண்ட்ஸ் நமக்கு தெரியும் லைஃப்ல. சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இது ரெண்டை பத்தி தான் சார் அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க மூணாவதா இப்ப சொல்ல போறதுதான் டிமேட் அக்கௌண்ட். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்டோடைய பர்பஸ் என்ன, கரண்ட் அக்கௌண்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அதோடைய பர்பஸும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, நம்ம ஒரு ஷேர்ஸை வாங்குறோம்னு சொன்னோம் இல்லையா இந்த ஷேர் மார்க்கெட்ல, அந்த மாதிரி பங்குகளை வாங்கி அதை விற்கும் பொழுதுதான் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாகும். அந்த மாதிரி வாங்குற பங்குகளை நான் எங்க கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுறதுதான் இந்த டிமேட் அக்கௌண்ட். இங்க டிஜிட்டலா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஷேர்ஸை கொண்டு போய் வாங்கி வச்சுக்க முடியும். இங்க பணத்தை எல்லாம் டெபாசிட் பண்ண முடியாது. நீங்க வாங்கக்கூடிய ஷேர்ஸை டிஜிட்டலா இங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த டிமேட் அக்கௌண்ட்.